ஹலோ மக்களே! தமிழ்ல ரீசென்ட்டா ரிலீஸ் ஆன ஒரு புது படத்த தாங்க சொல்லுறேன். என்னன்னு முழுசா தெரிஞ்சுக்க நம்ம 2G சினிமா சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. என்னையா டைட்டிலே டிஃபரண்டா இருக்குன்னு யோசிக்க வச்ச படம் தாங்க மை லார்ட். இந்த படம் அனௌன்ஸ் ஆனப்பவே எக்ஸ்பெக்டேஷன் இருந்துச்சு. எஸ்பெஷலி ராஜு முருகன் டைரக்ஷன்னு கேட்ட உடனே இது கண்டிப்பா கன்டென்ட் ஸ்ட்ராங்கா இருக்கும்னு நம்பிக்கை வந்துருச்சு. ஸ்டோரியே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. கவர்மெண்ட் ரெக்கார்ட்ஸ் படி செத்துட்டான்னு டிக்ளேர் பண்ணப்பட்ட ஒருத்தர். ஆனா அவர் சொல்றார், நான் உயிரோட தான் இருக்கேன். இந்த கான்செப்ட் இட்செல்ஃப் ஒரு ஷாக் வேல்யூ இருக்கு இல்லையா? அதோட ஸ்டோரி 2 ட்ராக்ல போகுது. ஒரு பக்கம் அந்த சாதாரண மனிதன் சர்வைவல் ஸ்ட்ரகிள், மற்றொரு பக்கம் சிஸ்டம், பவர், பாலிடிக்ஸ் சைடு. ஐடியா லெவல்ல பார்த்தா செம்ம சாலிட் பேஸ். அப்போ ஏன் படம் கனெக்ட் ஆகல? இதுதான் மெயின் கொஸ்டின். கான்செப்ட் சீரியஸா இருக்கு, ஆனா எக்ஸிகியூஷன்ல தான் ப்ராப்ளம் ஆரம்பிக்குது. பதம் முக்கியமான சீன்ஸ் நேச்சுரலா இருக்கணும், ஆனா ஸ்கிரீன்ல பார்த்தா கொஞ்சம் ஓவர் டிராமா ஃபீல். ரியல் லைஃப் சிச்சுவேஷன் மாதிரி இல்ல, ஸ்டேஜ் டிராமா மாதிரி ஃபீல் வந்துடுது. ஆடியன்ஸுக்கு அந்த இமோஷனல் கனெக்ட் வரணும்னா ரியலிசம் முக்கியம். அது சில இடங்கள்ல மிஸ் ஆயிடுச்சு. இது மட்டும் இல்ல, ஹீரோ கேரக்டர் கன்சிஸ்டன்சியும் கொஞ்சம் வீக்கா இருக்கு. ஒரு சீன்ல பெரிய விஷயத்துக்காக ரிஸ்க் எடுக்கிறார், அடுத்த சீன்ல லாஜிக் இல்லாம எஸ்கேப் ஆகிறார். இந்த கேரக்டர் ஆக்சுவலா என்ன நினைக்கிறான்னு ஆடியன்ஸுக்கு டவுட் வரும். அதுவும் ஒரு குரூஷியல் கோட் சீன் பில்டப் எல்லாம் கொடுத்துட்டு ப்ராப்பர் இம்பாக்ட் இல்லாம ஸ்கிப் ஆயிட்ட மாதிரி ஃபீல். இந்த மாதிரி ஸ்மால் ஸ்மால் ஹோல்ஸ் சேர்ந்து ஓவரால் இம்பாக்ட் குறைஞ்சிருச்சு. ஆனா படம் முழுக்க நெகட்டிவ்னு சொல்ல முடியாது. இந்த படத்தோட கோர் மெசேஜ் ரொம்ப ஸ்ட்ராங். மணி, பவர், ஸ்டேட்டஸ் எல்லாத்தையும் விட ஹியூமனிட்டி தான் பெரியதுன்னு சொல்ற மெசேஜ் ஜென்யூனா இருக்கு. அந்த இன்டென்ஷன் கிளியரா தெரியும். டைரக்டர் சொல்ல வர்ற கருத்து நல்லது. ஒன் லைன்ல சொல்லணும்னா, ஒரு பிரில்லியன்ட் கான்செப்ட் பட் வீக் எக்ஸிகியூஷன். இந்த ஸ்டோரி இன்னும் பவர்ஃபுல்லா சொல்லியிருந்தா ஒரு சூப்பர் இம்பாக்ட்ஃபுல் மூவியா இருக்கும். இப்போ என்ன ஆகுது? மெசேஜ் நல்லது, ஆனா மேக்கிங் வீக்னா ஆடியன்ஸுக்கு அந்த மெசேஜ் ரீச் ஆகுறதுலயும் ப்ராப்ளம் வருது. ஃபைனலி, நீங்க இந்த படத்தை பார்த்து முடிச்சிட்டீங்கன்னா, உங்களுக்கு இந்த மை லார்ட் எப்படிப்பட்ட படமா இருக்குங்கிறத சிம்பிளி கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் சேனலுக்கு ஒரு ஃபாலோ, ஷேரை கொடுத்துட்டு போங்க.